இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமையல் முடிஞ்சது. சூடா இருக்கும் போதே அம்மா சாப்பிட வந்தா நல்லா இருக்கும். கவலைப்படாத, வந்துருவாங்க. வந்துருவாங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஆண்டி, சமையல முடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம பிளானை எப்படி ஒர்க் அவுட் பண்றது? முதல்ல அவங்க 2 பேரையும் கிச்சனை விட்டு வெளியில அனுப்பணும் மித்ரா. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். அதான் எப்படி அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மித்ரா, நீ பட்டமாவை கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லி ஒரு ரூமுக்கு அனுப்பு. நான் அந்த சமையல் கறியை பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. பட்டமா, அம்மா, இங்க வாங்க. இதோ வரேன். சொல்லுங்கம்மா. என்ன, சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. சரி, எங்களோட ரூம்ல ஒரே குப்பையா இருக்கு. போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வா. சரிங்கம்மா. இப்ப பாரு. சொல்லுங்கம்மா. என் ரூம்ல என்னமோ தண்ணி வரல. பைப்ல யாராவது மூடி இருக்காங்களான்னு தெரியல. அது என்னன்னு போய் பார்ப்போம். என்ன ரொம்ப யோசிக்கிற? பாடே. முடிஞ்சது. வா வா வா. பார்வதி, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா சமைச்சிருக்க போல. வழக்கத்தை விட வாசனை ஜம்முன்னு இருக்கு. ஆமா, ஸ்பெஷல் தான். அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கிறதுனால அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் பார்வதி பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. ஐஸ்வர்யா அம்மா, அப்ப இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஐசே, இங்க பாரு, நோ டயட்டு, என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஹலோ. யா, சொல்லுங்க. சாப்பிடுற நேரம் பார்த்து தான் அம்மாவுக்கு போன் வரும். அட அட அட, எதை கொடுத்தாலும் திங்கிற திண்ணி மூட்டைக்கே இந்த சாப்பாடு இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா அகிலா நிலைமை. சமையல்காரிய ஒரு புடி பிடிக்க போறா. செம்ம என்டர்டைன்மெண்ட்.
இவ ஒருத்தி சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு சண்டை ஆரம்பிக்கலாம்ல. மைண்ட் வாய்ஸ்ல பேசி பேசி மண்டையே வலிக்குது. நான் இப்போ சாப்பிட டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சாப்பிடுறா. உப்பு அதிகமா இருக்குன்னு சமையல்காரிய வரைஞ்சு கட்டுவான்னு பார்த்தா இவ இப்படி வாரி கட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் நினைச்சது எதுவும் நடக்காதா? கடவுளே. அக்கா, ஏங்கா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க நாக்குக்கு ருசியே தெரியாம போச்சா? சரி, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, ருசி என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் எதுவும் சொல்லாம அப்படியே சாப்பிடுறீங்க. வனஜா, இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? இல்லக்கா, இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாத்தீங்கல்ல, வாயில வைக்க முடியல, உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கா. நீங்களே எப்படி சாப்பிடுறீங்க? ஏண்டி அறிவில்ல உனக்கு? அக்கா பாவம் உடம்பு சரியில்லாம இத்தனை நாள் சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க. இன்னைக்குதான் வந்து சாப்பிடுறாங்க. கொஞ்சம் நல்லா சமைச்சு வைக்க மாட்டேன்? எல்லாத்துலயும் உப்பு கொட்டி வச்சிருக்க. வனஜா, இப்போ எதுக்காக பார்வதியை திட்டுற? சாம்பார்ல உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒண்ணுமில்லாத விஷயத்த ஏன் இவ்வளவு ஊதி பெருசாக்குற? இத்தனை நாளா பார்வதி நல்லா தானே சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பெல்லாம் பார்வதிய நீ தவறாம பாராட்டிக்கிட்டு இருந்தியா? இன்னைக்கு மட்டும் சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு, இதுக்கு இப்படி கோவப்படுற? இல்லக்கா, இந்த சாப்பாடு. இத பார் வனஜா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம பெருசா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு சாம்பார் பிடிக்கலையா? தோ காரக்குழம்பு இருக்கு, மோர் குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, பொரியல் இருக்கு. உனக்கு பிடிச்சத போட்டு சாப்பிடு. வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு கடந்து போக கத்துக்கோ. தேவையில்லாம இப்படி கத்தாத. சாப்பிடு.